என் பெயர் ரிஷிகேஷ். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் திருமதி சரஸ்வதி தனக்கோட்டி. கிளியும் குயிலும். ஒரு கிளி ஒரு குயில் இரண்டும் நண்பர்கள். கிளிக்கு மயில் போல் கூவ ஆசை, குயிலுக்கு கிளி போல் பச்சை நிறமாக மாற ஆசை. இரண்டும் வான தேவதையை பார்க்க சென்றது. கிளியும் குயிலும் வான தேவதையை பார்த்தன. அசையை கூறின, உன் நிறம் மாறினால் உன் குரலும் மாறிவிடும். வனதேவதை குயிலிடம் சொன்னது, பரவாயில்லை, நிறம் மாறினால் போதும் என்றது குயில். உன் குரல் மாறினால் உன் நிறமும் மாறிவிடும். வனதேவதை கிளியிடம் சொன்னது, பரவாயில்லை, குரல் மாறினால் போதும் என்றது கிளி. வானதேவதை மந்திரம் சொன்னது, கிளி கருப்பாக மாறியது, கூ என்று கூவியது. இரண்டும் வனதேவதைக்கு நன்றி கூறியன, மகிழ்ச்சியுடன் பறந்தன. கிளி இரை தேடியது, இரையும் கூட்டு பறந்தது. கருப்பு கிளியை பார்த்து குஞ்சுகள் பயந்தன, கீச் என்று கத்தின. நான் தான் உங்கள் அம்மா. கிளி குஞ்சுகளிடம் சொன்னது, இல்லை, நீ எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அம்மா பச்சை நிறம், நீ கருப்பு. குஞ்சுகள் பயந்து கத்தின, என் நிறம் மாறிவிட்டது, பயம் வேண்டாம், நான் தான் உங்கள் அம்மா. கிளி கூ என்று கூவியது, இல்லை, நீங்கள் எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அம்மா கீ என்று கத்தும். குஞ்சுகள் நம்பவில்லை, கீச் என்று கத்தின, பொந்துக்குள் ஓடி ஒளிந்தன. மரத்தில் வேறு பறவைகள் இருந்தன, குஞ்சுகளை காப்பாற்ற நினைத்தன. கருப்பு கிளியை கொத்தின, துரத்தி விரட்டின. நானும் குயில்தான், நிறம் மட்டும் பச்சை, என்னை நம்புங்கள். பச்சை குயில் சொன்னது, அதை குயில் கூட்டம் நம்பவில்லை. பச்சை குயிலை கொத்தின, துரத்தி விரட்டின. கிளிக்கு ரொம்ப சோகம், குயிலை பார்க்க போனது. குயிலுக்கும் ரொம்ப சோகம். இரண்டும் வனதேவதையிடம் சென்றன. எங்களை பழையபடி மாற்றிவிடு. வனதேவதையிடம் கிளியும் குயிலும் கெஞ்சின. வனதேவதை ஒத்துக்கொண்டது. மந்திரம் சொன்னது, கருப்பு கிளி பச்சை கிளி ஆனது. கீ என்று கத்தியது. கிளிக்கு மகிழ்ச்சி. குஞ்சுகளுக்கு இரை தேடி கூட்டை நோக்கி பறந்தது. பச்சை குயில் கருப்பு குயிலாக ஆனது. கூ என்று கூவியது. குயிலும் மகிழ்ச்சி. நன்றி.